வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிக்கனை க்ளீன் பண்ணிட்டோமா. ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு வந்து சிக்கன் 65 பண்ணுறதுக்கு மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். காஷ்மீரி சில்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஜீரகத்தூள், பெப்பர் தூள், சால்ட்டு, சிக்கன் மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் பாதி, லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தயிர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு நல்லா ஊறட்டும். ஏன்னா நம்ம மதியமாக தான் செய்ய போகிறோம். இப்போ காலையில் தான் நான் இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஏன்னா சிக்கன் வந்து நல்லா ஊறிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் வந்து கடையில் வாங்கி கொடுத்தா அவ்வளோ நல்லதில்லை. அதனால் வீட்டிலே செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதான். அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லைனாலும் ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரியாவது இருக்கும். அதனால் வந்து நம்ம வீட்டிலே செய்யலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். நான் நிறைய தடவை செஞ்சுருக்கேங்க. பசங்களுக்கு ஸ்கூலுக்கு எல்லாம் கொடுத்துருக்கேன். பசங்க நல்லா இருக்குன்னு தான் சொல்லி சாப்பிடுவாங்க. அவங்க ஃப்ரெண்டும் வந்து நல்லாயிருக்கு, எனக்கும் தனியாக டிஃபன் பாக்ஸில் கொண்டு வாடின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் கொடுத்து அனுப்புவேன். நான் எப்போவுமே பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ்லாம் செஞ்சால் பசங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் கொடுத்து அனுப்புவேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்கன்றதுக்காக. அவ்வளோதாங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.